வாழ்க்கை வந்து ஒரு சில வாழ்க்கை வந்து ஏதாவது எப்படின்னா ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கும், ஒரு சில பேருக்கு மோசமா இருக்கும். அதாவது எப்படின்னா நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா கரெக்டா இருக்குங்க. இப்ப நான் வீடியோ எடுக்கிறேன், எல்லாம் பாக்குறீங்க, ஒரு சில பேர் கேட்குறாங்க என் வீடியோ எல்லாம் இப்போ வர்றதில்ல அப்படின்னு. அதாவது வீடியோ எடுத்து நமக்கு கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா நான் நேரம் ஒரு வீடியோ எடுக்கிறதுல கொஞ்சம் டாப் லெவலில் போயிருந்தேன். பட் நமக்கு யாரும் இல்லை. அதே மாதிரி காதலும் அப்படித்தாங்க. ஒரு கொஞ்ச நாள் நல்லா டிராவல் பண்ணிச்சு, அப்புறம் நம்மளை விட்டு கடந்து போயிடுச்சு. அதே மாதிரி புதுசா இப்ப நமக்கு அறிமுகமானாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு. பட் அவங்க நல்லவங்க தான். பட் எனக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்கன்னு நினைச்சேன். அவங்களும் இல்லைங்க. வாழ்க்கையில வந்து எப்பயுமே நான் சொல்றேன், ஒரு பொருளை இழந்தா கூட திரும்ப வாங்கிடலாங்க. ஒரு உறவோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இழந்தா திரும்ப வாங்க முடியாது. கோபத்துக்கு வந்து கோபத்தை அவங்க வந்து வார்த்தை அதிகமா விடலாம். ஆனா அந்த வார்த்தையை பார்த்து நிதானமா தான் விடணும். அது நம்ம எதுக்கு இருக்கிறவங்களை வந்து அழிச்சிடும். கோபத்தை வந்து என்னைக்குமே வெளியே காட்டக்கூடாதுங்க. எவ்வளவுதான் இருந்தாலும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். நானும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். சந்தோஷங்கிறது எப்படின்னா நம்ம வாழ்க்கையில வந்துட்டு போறது. நிம்மதி ஒண்ணுதான் நிலையா நிக்கணுங்க. இப்ப இந்த டேபிள் பாருங்க, பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா நம்ம மனசுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்தா அது நிம்மதி. அதே மாதிரி கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லைன்னா, நம்ம பார்க்கும்போது அந்த பொருள் கூட கொஞ்சம் அழகா இல்லைன்னா நம்ம மனசுக்கு நிம்மதியாவே இருக்காதுங்க. அதுதான் நான் சொல்றது. நிம்மதிங்கிறது ஒண்ணு கடவுளை தேடி போறது, இல்லாட்டி நமக்கு பிடிச்சவங்களை தேடி போறதும், நமக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசுறதும் தான். அது நம்ம கிட்டதான் இருக்கு. பட் நம்பிக்கைங்கிறது நம்ம ஒரு ஆள் மேல வைக்கிறோம், அவங்க கரெக்டா ஒரு கேரு ஒரு நம்பிக்கை கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? ஏன் நம்ம உண்மையா இருந்தும் நமக்கு ஏன் அப்படி தர மாட்டேங்கிறாங்க? என்ன பண்றதுங்க? உண்மையா இருந்தாலே அப்படித்தான். இந்த உலகம் நம்மளை ஓரமா தான் தள்ளி போயிடும். அதே மாதிரிதான் என்னை என் ஃப்ரெண்டு கொஞ்சம் ஓரமா தள்ளிட்டாங்க. என்ன பண்றது? வருத்தமா தான் இருக்கு. பட் உறவுகளை மட்டும் யாரும் இழந்துடாதீங்க, இழக்கவும் கூடாதுங்க. அதாவது என்ன சொல்றேன்னா, அது வந்து உறவுகள் வந்து ரொம்ப பெருசுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்கள யாரையும் நீங்க ஒதுக்கி வச்சிடாதீங்க.